ஹாய்ங்க, நான் தாங்க விஜயா மாஹி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான கண்டிஷன் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ப்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயின். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நிறைய பேர் மறந்து போகிறீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க காமனான விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போங்க. ஃபர்ஸ்ட் மசில் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயின். நீங்கள் ஜிம் போகும்போது, இல்லைனா நார்மலாக ஒர்க் பண்ணும் போது, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணும் போது உங்களுடைய ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் மசில் ஃபுல்லாகி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எது ஸ்ட்ரெயினாக இருக்கும், எது ஸ்ட்ரெயினாக இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இதோடைய காசஸ்ஸு, சிம்டம்ஸு, இது எதனால் வருது, ஸோ எல்லாமே ட்ரீட்மெண்ட்டு, ஃபிசியோதெரப்பி ரோல் எல்லாமே இது பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயின் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா என்ன பார்த்தீங்கன்னா, லிகமெண்ட் இன்ஜுரி. ஃபார் எக்ஸாம்பிள், போன் டு போன் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ தான் லிகமெண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா என்ன பார்த்தீங்கன்னா, டெண்டானு, மசில் இன்ஜுரி, இதெல்லாம் ஸ்ட்ரெயின். இது மசில் டு போன் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின்னா லிகமெண்ட் இன்ஜுரி, ஸ்ட்ரெயின்னா மசில் இல்லைன்னா டெண்டான் இன்ஜுரி. இதுதான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கொலாப்ஸே ஆக தேவையில்ல. ஸ்ட்ரெயின்னா மசில் டெண்டானு, ஸ்ட்ரெயின்னா லிகமெண்ட் இன்ஜுரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹீல்ஸ் போட்டு நடக்கிறீங்க ஒரு இடத்துல, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படிக்கட்டுலேருந்து இறங்கி வரும்போது உங்களுடைய ஆங்கிள் டக்குன்னு ட்விஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா. இதில் நடக்கும் போது வரலாம், ஹீல்ஸ் போட்டு நடக்கும் போது வரலாம், இல்லை ஓடும் போது ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. அந்த ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும் போது நீங்கள் இந்த ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சு, நம்மளால மூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உதறுவீங்க. அப்புறம் என்ன அதில் தேய்ச்சி விடுவீங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லா மூவ்மெண்ட்டும் பிளான்டர் ஃப்ளெக்ஷன், டார்சி ஃப்ளெக்ஷன், இன்வர்ஷன், எவர்ஷன் எல்லா மூவ்மெண்ட்டும் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி நார்மலாக மைல்டாக டியராக இருக்கிற லிகமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டியர் பண்ணி விட்டுருவீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் கீழே விழுந்தீங்க, இல்லை உங்களை ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. நார்மலாக அதே இடத்துல, எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல உட்காந்துட்டு ஒரு 10 to 30 minutes அப்படி நார்மலாக விட்டுருங்க. உங்கள் காலை எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் தேய்க்க தேவையில்ல, உதற தேவையில்ல, ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நார்மலாக ஒரு பேண்டு சுற்றி வைக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஸ்ப்ளிண்ட் மாதிரி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மூமெண்ட்டும் பண்ணணும் அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு மைல்டு டியர் தான் உங்கள் லிகமெண்ட்ஸில் நடந்திருக்கும். நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்க உங்களுக்கு கம்ப்ளீட் டியரே நடந்துடும். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயினுக்கு இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணாமல் சடனாக நீங்கள் ஓடுறது, இல்லைன்னா ஓவர் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஒரு மசிலுக்கு நீங்கள் பண்ணும் போது, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் இல்லாமல் ஏதாச்சும் பண்ணும் போது ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி, உங்கள் மசில்ஸ் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், உங்களை மசில் புல் பண்ணுறது தான் அதுதான் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் சடனாக இப்போ நீங்கள் எந்த ஒரு ரன்னிங்கும் ஓடாமல் சடனாக இப்போ ஒரு 1 kilometer நீங்கள் ஓடுறீங்க, இல்லை ஒரு 100 kilometers ஓடுறீங்க அப்படின்னா உங்களுடைய காஃப் மசிலாக செம்மையாக டைட்டாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், நடக்கவே முடியாது அத்தனை நாளைக்கு. ஸோ அதுதான் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் சடனாக மூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ரெயின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஒரு மூமெண்ட்டை அடுக்கி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இப்போ நிறைய பேர் ரன்னர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காஃப் மசிலாக செம்ம டைட்டாக இருக்கும். அவங்க இப்போது இன்னைக்கு ரன்னிங் பண்ணாங்கன்னா அன்னைக்கு நைட்டு இங்கே அந்த காஃப் மசில் தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் அதை பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரும். ஸோ அது ஸ்ட்ராங்காக ஆகும் அந்த மசில். ஒரு காமனான ஸ்ட்ரெயின் வரதுக்கு ரீசன் தான் பார்க்க போகிறோம். காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சடன் ட்விஸ்ட் ஆர் ஃபால். நீங்கள் அன்ஈவனாக ஒரு இடத்துல வாக் பண்ணும் போது, இல்லை நீங்கள் நடந்துகிட்டே நார்மலாக வாக்கிங் பண்ணும்போது டக்குன்னு உங்கள் கால் ட்விஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு
ஸ்ப்ரெயின் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து ஒரு அன்ஈவன் கிரவுண்ட்ல வந்து நடக்கும் போது ஈல்ஸ் இது முக்கியமா வந்து அன்ஈவன் கிரவுண்ட்னு தெரியும். நம்ம வந்து சில பேர்லாம் மலை ஏறும் போது ஈல்ஸ் போட்டு மலை ஏறுவாங்க. ஏன் ஏறுவாங்களே தெரியல ஹீல்ஸ் போட்டு. ஏன்னா அதுவே மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். அதுல போய் ஹீல்ஸ் போட்டு நடந்தாங்கன்னா உங்க ஆங்கிள் கண்டிப்பா ட்விஸ்ட் ஆகும். நீங்க கண்டிப்பா கீழே விழுவீங்க. அதனால உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், எங்கேயாச்சும் அடிப்படலாம். ஸோ நீங்க வந்து ஒரு அன்ஈவல் கிரவுண்ட் நடக்கும் போது ஒரு ப்ராப்பரான ஷூ போட்டு நடங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்பாக்டுமே உங்களுக்கு வராது. ஸோ அன்ஈவன் கிரவுண்ட்ஸ்ல நடக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வரும் உங்களுக்கு? ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, இல்லைன்னா வந்து கபடி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும் போது உங்களோட ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகலாம். உங்களுடைய நீ கூட நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணும்போது டக்குன்னு ட்விஸ்ட் ஆகி உங்கள் நீ கூட நீல இருக்கிற ஏசிஎல் லிகமெண்ட் வந்து இன்ஜுரி ஆகலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி லிகமெண்ட்லாம் இன்ஜுரிலாம் என்ன சொல்லுவோம் நம்ம? ஸ்ப்ரெயினா. ஸ்ட்ரெயினுக்கு வர காமனான ரீசன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் ஓவர் ஸ்ட்ரெச்சிங் தி மசிலில் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணும் போது கூட உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வரத்துக்கு இருக்கிற செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங் டெக்னிக் ஆஃப் லிஃப்டிங்கா. நீங்கள் இப்போ வந்து செஸ்ட் ப்ரெஸ் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விஸ்ட், எல்போ, ஷோல்டர் எல்லா ஜாயிண்டோடைய அலைன்மெண்ட்டும் வந்து கரெக்ட் ப்ராப்பரான டெக்னிக்ல இருக்கணும். நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணும் போது கையை வந்து எல்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு லிஃப்ட் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயின் வரும். கண்டிப்பாக மசில் ஸ்ட்ரெயின் ஆகலாம். ஸோ அதனால உங்களுக்கு பெயின் வரும். அடுத்த நாள் நீங்கள் ஜிம் போகவே மாட்டீங்க. ஸோ இதனால தான் வந்து ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கோட தான் நீங்கள் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணணும். ப்ராப்பர் டெக்னிக் தெரியலன்னா யார்கிட்டயாச்சும் கற்றுக்கிட்டு அப்புறம் லிஃப்ட் பண்ணுங்க. இல்லைன்னா யூடியூப் ஏதாச்சும் நிறைய மீடியாலாம் வந்துச்சுல, ஸோ அதில் போய் செக் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் லிஃப்டிங் டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சுட்டு லிஃப்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சடன் ஃபாஸ்ட் மூமெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவும் இல்லாத ஒரு பர்சன் சடனாக ஜம்ப் பண்ணும் போது, இல்லைனா வந்து சடனாக ஸ்டெப்ஸ் ஏறும் போது, இல்லைனா ரன்னிங் பண்ணும் போது உங்களுடைய டை மசில்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாளைக்கு கீழே உட்காரவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து சிட்டப்ஸ் போட்டு அடுத்த நாள் வரவே மாட்டாங்க காலேஜுக்கு. ஏன்னா அவங்களுடைய டை மசில்ஸ் அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நார்மலான மசில்ஸை நீங்கள் டக்குன்னு ஸ்ட்ரெச் பண்ணும் போது உங்களுக்கு பெயின் வரும். அதுதான் வந்து ஸ்ட்ரெயின். ஸோ நீங்கள் ஒரு மசிலை டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மசிலை நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் தெரியணும். அதே மாதிரி நானும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வார்ம் அப்பு அண்ட் கூல் டவுன் இருக்கணும். ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டான வார்ம் அப்பும் ஸ்ட்ரெச்சர்ஸு அப்புறம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே எக்ஸசைஸ் எல்லாமே தெரிந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயின்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ப்ரெயின் கூட வராமல் இருக்கும், ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக வரும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 டே ஆச்சும் ஒரு ரெஸ்ட் டே விட்டால் மட்டும்தான் உங்களுடைய மசில் ரெக்கவரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நான் வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், வெயிட் கெயின் பண்ண போகிறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 1 டே ஆச்சும் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்டப்படி இருக்க ஏதாச்சும் ஒரு 1 டே வந்து ரெஸ்ட் டே விடுங்க. உங்களோட ஒர்க் அவுட்லேருந்து ரெஸ்ட் டே விட்டால் மட்டும்தான் உங்களுடைய ஃபெட்டிகான மசில், டயர்டான மசில்ஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகி அடுத்த நாளைக்கு நீங்கள் உங்களால் புஷ் பண்ண முடியும் அந்த மசிலை. அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இம்ப்ராப்பரான ஃபுட்வேர் வேறே பண்ணாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஃபுட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர் யூஸ் பண்ணுங்கம்மா. நான் மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபுட்வேர் நல்லா இருக்கு நானும் வாங்க போகிறேன். உங்கள் காலுக்கு எது செட் ஆகும் அதை யூஸ் பண்ணுங்க. சில பேருக்கு வந்து ஹீல்ஸ் போட பிடிக்கும், நம்மளும் ஹீல்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா
நம்ம காலுக்கு சில பேர் செட் ஆகாதுல்ல அது ஹீல்ஸ், அதனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால வந்து கார்ன் வரலாம், இல்லைன்னா வந்து ஓவர் ப்ரெஷர் போய் கார்ன் வரலாம், இல்லைன்னா வந்து பிளான்டா ஃபேஷியலிட்டிஸ் வரலாம். இது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, இதனால கூட வரலாம். ஸோ உங்களுடைய ஃபுட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் உங்களுக்கு ஆங்கிளில் நீல ஏதாச்சும் இன்ஜுரி இருந்துச்சுன்னா, அந்த இன்ஜுரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டெக்னிக் இருக்குது, எந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாமே ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டோகாலே இருக்குது. ஸோ ஒரு ஆல்ரெடி எனக்கு இங்கே வந்து ஷோல்டர் ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங்லாம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்து இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜுரி ஆச்சு பார்த்தீங்களா, அது திரும்பி உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் வேணும், ஒரு இன்ஜுரி ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம், அதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இது சிம்டம்ஸ் பார்க்க போறோம். எதோட சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயினோட சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட்ல ஒரு மூவ்மெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் விழுந்துட்டு அப்புறம் ஒரு ஜாயிண்ட்ல நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஜாயிண்டோட சரௌண்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங் ஆயிருக்குன்னா, பர்ஸ்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிருக்குன்னு அர்த்தம். சில மூமெண்ட்ல என்னால் சுத்தமாக பண்ண முடியல, என்னால் நீ ஃப்ளெக்ஷனே பண்ண முடியல, இல்லைன்னா ஆங்கிள் பிளான்டர் ஃப்ளெக்ஷனே என்னால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு லிகமெண்ட் வந்து ஸ்ப்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். வந்து நடக்கும் போது இல்லைனா படி ஏறும் போது இல்லைனா வந்து ஸ்குவாட்ஸ் போடும் போது நீலேருந்து இல்லைனா வந்து எனக்கு வந்து ஆங்கிள்லேருந்து பாப் சவுண்டாக கேட்குது அப்படின்னா உங்கள் லிகமெண்ட் வந்து வீக்காக இருக்கு, எல்லாம் வந்து அது வந்து டியர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினோட சிம்டம்ஸ். இந்த ஸ்ட்ரெயினோட சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மசிலில் எனக்கு ஃபுல்லாக பெயின் இருக்கும், மசிலை தொட்டாலே எனக்கு பெயின் இருக்குன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுவும் முக்கியமாக ஆஃப்டர் ஒர்க் அவுட் அப்புறம் ஒரு இம்ப்ராப்பரான ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மசிலை தொடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். மசில் ஃபுல்லாக டைட்னஸ் ஆயிருக்கு, ஸ்பாசம் ஆயிருக்குன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. எனக்கு அந்த மசிலை மட்டும் என்னால் மூவ்மெண்ட்டே பண்ண முடியல, எனக்கு டெல்டாய்ட் மசில் மட்டும் மூவ்மெண்ட் தொட்டாலே வலிக்குது, இவ்வளோதான் என்னால் தூக்க முடியாது, அதுக்கப்புறம் என்னால் தூக்குனா டெல்டாய்ட் மசில் வலிக்குது, அது வீங்கி இருக்கு, டெல்டாய்ட் மசில் வீக்காக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. ஒரு மூவ்மெண்ட் பண்ண கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கு மசில் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான பார்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிசியோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். ஸ்ப்ரெயினுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு 3 கிரேடிங் இருக்குது, அந்த கிரேடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எதோட கிரேடிங் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயினோடைய கிரேடிங் மொத்தம் 3 கிரேடிங் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைல்டாக வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கும், உங்களுடைய லிகமெண்ட் வந்து மைல்டாக ஸ்ட்ரெச்சாக இருக்கும், லிட்டில் பெயின் இருக்கும். கிரேட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக லிகமெண்ட் டியர் ஆகிருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ஜாயிண்ட்டு. 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டியர், ஜாயிண்ட் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு, மூவ்மெண்ட் பண்ணால் கூட எனக்கு வலிக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுதான் கிரேட் 3. உங்கள் லிகமெண்ட் ஃபுல்லாக டியர் ஆயிடுச்சு, ஒரு நார்மலாக பார்ஷியலாக டியர் ஆன லிகமெண்ட்டை நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணி 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 அதை ஃபுல்லாக டியர் பண்ணிக்கிறீங்க. இதை ஏன் நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. எப்படி ஸ்ப்ரெயினுக்கு 3 கிரேடிங் படித்தோமோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு 3 கிரேடிங் பார்க்க போகிறோம். அதோட ஃபர்ஸ்ட் கிரேடிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும், அதில் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடலாம், இது ஃபர்ஸ்ட் கிரேடு. கிரேட் 2ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக மசில் டியர் ஆயிருக்கும், பெயின் இருக்கும், மசில் வீக்னஸ் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிரேட் 2. கிரேட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மசில் டியர் ஆயிடுச்சு, சிவியர் பெயின் இருக்கு, மசிலோடைய ஃபங்க்ஷனே லாஸ் ஆயிருக்குன்னா
உங்களுக்கு கம்ப்ளீட்டா மசில் டியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஸ்ட்ரெயின்ல 3வது கிரேட்ல இருக்கிறீங்க. ஒரு பிசியோவா ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு டயக்னோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ. ஒரு பேஷண்ட்க்கு ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கலாம், ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐ எடுப்போம். மசில் டியர் ஆயிருக்கா, லிகமெண்ட் டியர் ஆயிருக்கா, டெண்டான் டியர் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். லிகமெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்லாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷல் டெக்னிக் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் டெக்னிக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது, மறக்காம பாருங்க. ஒரு சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீடியோ இதுக்கப்புறம் வரப்போகுது. எல்லா ஜாயிண்ட்டுக்கு இருக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். ஒரு ஃபிசியோ என்ன மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணுமோ அது மாதிரி ஃபுல் எல்லாமே அனலைஸ் பண்ணி நான் போட போகிறேன். அந்த ஸ்பெஷல் டெக்னிக்ஸாக மறக்காமல் அந்த ஸ்பெஷல் டெக்னிக்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. போட போகிறேன், மறக்காமல் போய் பாருங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்ரே எடுப்போம். எக்ஸ்ரே எதுக்காக எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ரே எடுப்போம். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா, கீழே விழுந்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவசரத்தில் நம்ம எல்லா மூமெண்ட்டும் வருதா வரலையா பார்ப்போம், காலை உதறுவோம், எல்லாமே பண்ணுவோம், தேய்ச்சி விடுவோம் முக்கியமாக. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு அதுக்கு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து ரைஸ் ப்ரோட்டோகால், செகண்ட் ப்ரோட்டோகால் வந்து ப்ரைஸ் ப்ரோட்டோகால். ரைஸ் ப்ரோட்டோகால் வந்து எப்பயோ வந்தது, இப்போ வந்து அதை மாடிஃபை பண்ணி ப்ரைஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் மெத்தடு இல்லை. ஃபர்ஸ்ட் ரைஸ் ப்ரோட்டோகால்னா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரைஸ்னா வெறும் பி மட்டும் தான் ஆட் பண்ணும். பி ஃபார் ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான். இது எல்லாமே வந்து ரைஸ் ப்ரோட்டோகால் மாதிரி தான். ஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆருக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட். நம்ம கீழே விழுந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஸ்ட் விட்டுடணும். எந்த மூமெண்ட்டும் பண்ணவே கூடாது, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் விடணும். செகண்ட் ஒன் வந்து ஐ ஃபார் ஐஸ் வைக்கணும். ஐஸ்னா நம்ம வந்து பரவாயில்லடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு நார்மலான எங்கேயாச்சும் ஐஸ் வாங்கி நம்ம வந்து அந்த இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பெயின் இருக்கும், அந்த இடத்துல ஐஸ் வைப்போம். எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா டைம் டூரேஷன் வந்து 10 to 15 to 20 minutes நம்ம வந்து ஐஸ் அப்ளை பண்ணலாம். எதுக்கு நம்ம ஐஸ் அப்ளை பண்றோம் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக. சிக்கு வந்து கம்ப்ரெஷன். ஒரு எலாஸ்டிக் பேண்டேஜ் வந்து நம்ம வந்து கொடுத்து கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். லாஸ்டா இ ஃபார் எலிவேஷன். உங்களுடைய எந்த காலில் அடிபடுத்திருக்கோ அந்த காலை வந்து மேலே லிஃப்ட் பண்ணி எலிவேட்ல வைக்கலாம். இந்த ரைஸ் ப்ரோட்டோகால் அண்ட் ப்ரைஸ் ப்ரோட்டோகால் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் மெத்தட். நீங்கள் எங்கேயாச்சும் கீழே விழுந்தீங்க, இது எதோடைய ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயினோடைய ப்ரோட்டோகால். சாரி காய்ஸ், ஏன் நான் வந்து வேறு பேக்ரவுண்டில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து வெளியில் வந்துட்டேன் ஆளுக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே விட்டோம், ஸோ ஃபிசியோ ரோல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிசியோ ரோல்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அக்யூட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெயின் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்வெல்லிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இது 2 தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்யூட் ஸ்டேஜில் பார்ப்போம். அண்ட் சப் அக்யூட் ஸ்டேஜஸில் நம்ம வந்து மசில் கண்டிப்பாக வீக்காக இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் வந்து நம்ம ஸ்ட்ரென்தனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் பேலன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் சப் அக்யூட்டில் வந்து ஜென்டல் மூமெண்ட்ஸு, ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா ப்ரிவென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் 2மே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மூமெண்ட் பண்ணும் போது. ஸோ 2மே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன். அதுக்குமே சில ப்ராப்பரான டெக்னிக்ஸ் இருக்கு, அதுவுமே தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மசிலை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்ட்டுமே கொடுக்காது நீங்கள் கீழே விழும் போது. ஒரு ப்ராப்பர் ஃபுட்வேர் அண்ட் ஷூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெயின்லேருந்து தப்பிக்க முடியும். சடனாக நான் ஜிம்க்கு போய் ஃபுல் வெயிட் லிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வெயிட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக 5, 10, 15 ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயினில் ஆகாமல் இருக்கும்.
ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்டர் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்கள். உங்களோட ஜாயிண்ட் அலைன்மெண்ட்டை கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மசிலுக்கு வந்து ஃபுல் ப்ரெஷர் போகும், வேறு எங்கேயுமே வந்து ப்ரெஷர் போகாது. சின்ன கன்க்ளூஷன் சொல்கிறேன். ஸ்ட்ரெயின்னா வந்து மசிலில் டெண்டோன் இன்ஜுரி ஆகுறது, ஸ்ட்ரெயின்னா வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஆகுறது. அண்ட் ரைஸ் ப்ரோட்டோக்கால், ப்ரைஸ் ப்ரோட்டோக்கால் ரெண்டுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்டு நீங்கள் எங்கேயாச்சும் இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் விழுந்துருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரைஸ் ப்ரோட்டோக்கால் ஆர் ப்ரைஸ் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ உங்களுக்கு வலிக்காது, ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போயே நீங்கள் வந்து இந்த ரைஸ் ப்ரோட்டோக்காலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் எங்கேயாச்சும் விழுந்தீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் விழுந்தாங்கன்னா இதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ட்ரெயின் நம்ம வந்து எங்கேயாச்சும் கீழே விழுந்தோம், இல்லைன்னா நம்மளுக்கு மசில் புல்லாக இருக்குது, ஆங்கிள் ட்விஸ்டாக இருக்குன்னா ரைஸ் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெயின் இருக்காது, எந்த ஒரு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கீழே விழுந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் கீழே விழுந்திருந்தா சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. பாய்.